இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடல் எடையை குறைக்கணும்னு வச்சிங்களேன், நாம் சாப்பிட்ற உணவில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அது மட்டுமே உடல் எடையை குறைச்சிடாது. கூடவே இதை மாதிரி உடல் எடையை குறைக்கக்கூடிய பானத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, சீக்கிரமாக உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். இப்போ அதுக்கான ஒரு பானத்தை தான் தயார் பண்ண போகிறோம். 3 பொருளை மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோம். நாம் முதல்ல எடுத்துக்கிறது சோம்பு. இதை பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சோம்பை முக்கியமான ஒன்றா பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சோம்பு பார்த்தீங்கன்னா உடம்பை சுத்தப்படுத்தும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இந்த சோம்பு தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேறிடும். அதனால் சிறுநீரக பிரச்சனைங்கிறதே வராது. இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கலோரி அப்புறம் கொழுப்பு எல்லாத்தையும் எரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. இது இயற்கையாகவே பசியை அடக்கும். இதனால் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் நீங்கள் இருக்க முடியும். நாம் அடுத்ததாக எடுத்துக்கிறது ஜீரகம். இந்த ஜீரகமும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் சேர்றதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும். இதுலேயும் உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிற ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் உணவில் அதிகமாக சீரகத்தை சேர்த்துக்கிட்டாலே கொழுப்பால் அதிகரித்த உங்கள் தொப்பை சீக்கிரமாக குறையும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, ஜீரகம் மாரடைப்பை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும், இரத்த சோகையை குணப்படுத்தும், வாயு தொல்லையையும் போக்கும். நாம் 3ஆவதாக எடுத்துக்கிறது ஓமம். இந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், கரோட்டின், இரும்புச்சத்து, தயாமின், நியாசின் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஓமம் பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனையை போக்கக்கூடியதில் முக்கியமான ஒன்று. இது செரிமான பிரச்சனையையும் போக்கும், உடல் எடையையும் குறைக்கும். இப்போ நாம் இந்த 3 பொருளையும் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3ஆவதாக ஓமத்தையும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லாமும் சம அளவு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதை பாருங்கள், இந்த 3ஐயும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இதை 3ஐயும் வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை அதிகமாகலாம் பொடி பண்ணி வச்சுக்கக்கூடாது. வாரம் நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா தான் இதில் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் எங்களோட புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை நீங்கள் ஒரு காற்று புகாத பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். தினமும் தேவைக்கேற்ப இதை பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்துறது? ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விடுங்க. இப்போ இந்த தண்ணியில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இதை ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான். அடுத்ததாக இதை வடிகட்டிக்கணும். இதை வடிகட்டி இதில் தேன்லாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே குடிக்க வேண்டியது தான். சரி, எப்போ குடிக்கிறது? காலையில் வெறும் வயிற்றில் இந்த 1 டம்ளர் அளவுக்கு குடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கழித்து 1 டம்ளர் அளவுக்கு இதை செஞ்சு குடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், உடல் எடையையும் சீக்கிரமாக குறைக்கும். இதை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடும் இருந்தால் தான் முறையாக நீங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பானத்தை குடிச்சிட்டாலே உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்ட்டு எப்போதும் போல் உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அது முறையான பலனை தரவே தராது. எந்த ஒரு உடல் எடையை குறைக்கிற பானமாக இருந்தாலும் அந்த பானமும் உணவு கட்டுப்பாடும் உடல் உழைப்பும் 3 சேரும்போது தான் சீக்கிரமாக உடல் எடையை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க.